அதிமுக ஒற்றை தலைமை விவகாரம் குறித்து சேர்த்து வைத்தவர்களிடமே சென்று முறையிடலாம் என டெல்லி சென்றவருக்கு 2 ஆஃபர்களை கொடுத்து மீண்டும் சென்னைக்கு அனுப்பி வைத்து விட்டார்களாம் மேலிடத்தவர்கள். இந்த ஆஃபர்களை அவர் ஏற்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. அப்படி என்ன அவர்கள் ஆஃபர் கொடுத்தார்கள், அதை ஏன் இவர் நிராகரித்தார் என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாடு அரசியலில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கும் விஷயம் என்றால் அது அதிமுகவின் ஒற்றை தலைமை பிரச்சனை தான். இத்தனை நாட்களாக ஒன்றாக இணைப்பிரியா சகோதரர்களாக இருந்தவர்கள் இப்போது ஒன்று நீ இருக்கணும், இல்லை என்றால் நான் இருக்கணும் என்பது போன்று எதிரெதிர் திசையில் நின்று மல்லு கட்டி கொண்டிருக்கின்றனர். அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் மறைந்த ஜெயலலிதா மட்டும்தான் என வாய் நிறைய கூறி வந்தவர்கள் இன்று அது வெறும் பேச்சுக்காக சொல்வதுதான். இப்போது எங்களுக்கு EPS தான் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என கூறி வருகின்றனர். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்கனவே அனுமதி அளிக்கப்பட்ட தீர்மானங்களை பொதுக்குழு உறுப்பினர்கள் நிராகரித்ததை அடுத்து மீண்டும் பொதுக்குழு கூட்டம் அடுத்த மாதம் 11ஆம் தேதி கூடும் என அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசேன் அறிவிக்க, இது சட்டத்திற்கு புறம்பான கூட்டம் என அறிவித்து OPS கூட்டத்தை விட்டு வெளியேற அன்று மாலையே நேராக டெல்லி புறப்பட்டு சென்றார் OPS. அங்கு பிரதமர் மோடியிடம் பேசுவதற்காக நேரம் கேட்டிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் திரௌபதி முர்மு வேட்புமனு தாக்கல் செய்யும் போது பிரதமர் அங்கிருந்தார். ஆனால் அவரிடம் அப்போது OPS ஆல் பேச முடியவில்லை. தனியாக பேச வேண்டும் என பிரதமர் அலுவலகத்தில் நேரம் கேட்டும் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் இன்ன பிற பாஜக தலைகளிடம் தனியாக ஆலோசனை நடத்தி இருக்கிறார் OPS. அவர்களோ ஏன் இப்படி இழுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், விட்டுவிடுங்கள், நாங்கள் உங்களை வேறு இடத்திற்கு கொண்டு சென்று விடுகிறோம். இந்தியாவில் பல மாநிலங்களில் ஆளுநர்களை மாற்றும் நோக்கில் இருக்கிறோம். தெலுங்கானா ஆளுநரை கூட மாற்றும் ஐடியா உள்ளது. ஆகையால் உங்களை ஏதேனும் ஒரு மாநிலத்திற்கு ஆளுநராக்கி விடுகிறோம், என்ஜாய் செய்யுங்கள் என ஆஃபர் கொடுத்திருக்கிறார். ஆனால் 2 கண்டிஷன். 1, நீங்கள் ஆளுநர் ஆன பிறகு அதிமுக விவகாரத்தில் எவ்வித கருத்தும் தெரிவிக்க கூடாது. அதிமுகவில் இப்போது உங்களுக்கு ஆதரவு இல்லை, அதனால் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பது போல சூசகமாக பேசியுள்ளார்கள். 2வதாக, உங்கள் மகன்கள் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த உங்களின் ஆதரவாளர்கள் எங்கள் கட்சியில் இணைய வேண்டும். அவர்களுக்கான பதவி குறித்து கவலைப்பட வேண்டாம் என கூறியிருக்கிறதாம் டெல்லி மேலிடம். ஆனால் OPS தரப்பு இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. ஆளுநர் பதவி ஆஃபர் என்பதை வெறுமனே ஐடியா போலவே கொடுத்திருக்கின்றனர். அதனால் அதை OPS பெரிதாக கண்டுகொள்ளவில்லையாம். இப்போதைக்கு ஆக்டிவ் அரசியலில் இருந்து விலகும் எண்ணம் கிடையாதாம். அதிமுகவில் இன்னும் எனக்கு ஆதரவு இருக்கிறது என்று பாஜக தரப்பிடம் OPS தெரிவித்திருக்கிறாராம். இனிதான் OPSின் ஆட்டம் என்ன என்பதை தமிழ்நாடும் EPS தரப்பும் பார்க்க போகிறது என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். ஆனால் 100% பெரும்பான்மையை கையில் வைத்துள்ள EPSஐ OPS எப்படி சமாளித்து முன்னே வர போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். என்ன தெரியல மேடம், என் கூட இருந்து எனக்கு நீ வாய் விருப்பனா பரவாயில்லை, நான் வாய் ஷால் நிக்கறான். தீவிரவாதி எனக்கு ஊர்ல இல்லாத பொண்டாட்டி பிடிச்சிட்டு வண்டியோட ஆசை ஏதோ அது இப்ப நான் அடிச்சிட்டு என்கிட்ட தப்பா நடந்துட்டாங்க. கொஞ்சம் செக்ஸ் ஆச்சு ஆன் போறது என்ன தண்ணி அடிக்கிறது என்ன எல்லாம் அவங்க செய்றாங்க. எப்படி துயர் எனும் கடலில் சிக்கி தவிக்கும் வாழ்க்கை படகை கரை சேர்க்க கை கொடுக்கும் கரங்களும் கலங்கரை விளக்கம்தான். உண்மையை நிலைநாட்ட உங்களுக்கான ஓர் களம். ஏய்த்து பிழைப்பவர்களை எதிர்கொள்ள முடியாமல் விதியின் மீது பழி போடலாமா? விழிநீர் துடைத்து வழி தேடலாம் வா. உங்களின் கண்ணீரை துடைக்க உங்களுக்காக நான். புது பொலிவுடன் மெய்ப்பொருள் காண்பது அரிது. சீசன் 2.